பல்லன்செய்ன சிறைச்சாலையில் நிலவிய பதட்டம் கட்டுப்பாட்டுக்குள், அதிரடியாக களமிறங்கிய அதிகாரிகள். லலித் குகன் வழக்கு கோட்டாபயவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சிறைக்குள் மோதல்கள், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். அமைச்சர் விஜயபால விசேட அறிவிப்பு. சஹ்ரானின் திட்டத்தை அம்பலப்படுத்திய இஸ்லாமிய நபருக்கு நேர்ந்த கதி. கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து தங்க நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் கொள்ளை. யாழ்ப்பாண சிறைச்சாலையில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. மக்களின் பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி மன்னாரில் வெடித்த போராட்டம். நாடாளுமன்ற உறுப்பினரின் புதிய மாத சம்பளம் சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சனாவின் அறிக்கை. இலங்கை தமிழரசு கட்சியில பாராளுமன்ற குழு தலைவர் மாறினதாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்களுடைய கட்சி இப்போ உள்ள நீர்கொழும்பில் உள்ள பல்லன்செய்ன சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகள் காலையுணவு நேரத்தில் சிறையில் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த வந்த பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது சுமார் 30 கைதிகள் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் பாதுகாப்பு படையினர் அவர்களை கீழே இறக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தற்போது முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீர்கொழும்பு பல்லன்செய்ன சிறைச்சாலையில் நிலைமையை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதிகள் தற்போது அதிகாரிகள் மீது கற்களை வீசி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான வாயிற்கதவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறையில் இடப்பற்றாக்குறை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாததாலும் வழக்குகளை விரைவாக முடிக்க கோரியும் தமக்கு விரைவில் பிணை வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைதிகள் குழுவினர் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து நீர்கொழும்பு மாவட்டம் தலப்போத்தாவில் உள்ள பல்லன்செய்ன திறந்தவெளி சிறையை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்காக போலீசார், போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை, கலவர கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் விமானப்படை ஆகியவை வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கைதிகள் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மாடியில் கலவரம் வெடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறையில் வெடித்த மோதலை தொடர்ந்து அங்குள்ள கைதிகள் குழுவை பல்லன்செய்ன திறந்தவெளி சிறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதற்கிடையில் நேற்றிரவு மேகசின் சிறையில் வெடித்த கலவரம் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கைதி உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 11 கைதிகளை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதில் ஒரு கைதி உயிரிழந்தார். இன்று காலை குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் அமைதியின்மை நிலவியது. 2 கைதிகள் உயிரிழந்ததாகவும் மற்றொரு குழுவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகள் குழு ஒன்று சிறை மருத்துவமனையையும் சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு பல்லன்செய்ன சிறைச்சாலையிலும் சற்று முன்னர் அமைதியின்மை நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கைதிகள் குழு ஒன்று கூரையின் மீது ஏறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு பல போலீஸ் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நேற்றிரவு மெகசின் சிறையில் கலவரம் வெடித்த நிலையில் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதில் 11 கைதிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை கைதியொருவர் உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து இன்று காலை முதல் குறிப்பிட்ட சிறையிலும் கலவரம் வெடித்துள்ளதுடன் 2 கைதிகள் உயிரிழந்ததாகவும் மற்றொரு குழுவினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறையில் வெடித்த மோதலை தொடர்ந்து அங்குள்ள கைதிகள் குழுவை பல்லன்செய்ன திறந்தவெளி சிறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லலித் குகன் வழக்கில் தொடர்புடையவரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அடுத்த மாதம் 29ஆம் திகதி கொழும்பு பிரதான நீதிமன்றத்திலிருந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இணைய வழியாக சாட்சியமளிக்க வேண்டும் என யாழ்ப்பாண நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இணையவழியூடாக சாட்சியமளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது.
லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த அனுமதி முன்னதாக வழங்கப்பட்டது. கடந்த 2011 டிசம்பர் 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவர்களது உறவினர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பில் சாட்சியமளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபய ராயபக்சவிற்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் 2019ஆம் ஆண்டு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் நேற்றிரவு முதல் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சற்றுமுன்னர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பல்வேறு சிறைச்சாலைகளில் சமீபத்தில் பதிவான கலவரங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை அல்ல என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவங்கள் திட்டமிட்ட நாச வேலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களின் பின்னணியில் ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் சீர்குலைக்கும் செயல்பாடு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை கலவரங்களின் போக்கு எழுப்பியுள்ளதாக விஜயபால தெரிவித்துள்ளார். இருப்பினும் எந்தவொரு இறுதி முடிவுக்கும் வருவதற்கு முன்பு முழுமையான விசாரணை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைமையை அரசு தீவிரமான விஷயமாக கருதுவதாகவும் அதன் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றன என்ற கருத்துக்களை நிராகரித்த விஜயபால நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று மீண்டும் வலியுறுத்தினார். சஹ்ரானின் சகாக்கள் மாநிலையில் புத்தர் சிலையை சேதப்படுத்த முற்பட்ட போது அதனை காட்டிக் கொடுத்த இஸ்லாமிய நபர் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சதியை சிங்கள அடிப்படைவாதிகளே செய்திருக்கிறார்கள் என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய கிடைக்கிறது என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், ஈஸ்டர் குண்டு தாக்குதலை முஸ்லிம் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாகவே நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளே செய்திருக்கிறார்கள் என தெரிய கிடைக்கிறது. ஏனெனில் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ ஆகிய 2 பேருமே ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்டு 300 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் மரணித்த பிள்ளைகள் இருவர்களால் இப்ராஹிமுக்கு பிரச்சினை இல்லை. சம்பவத்துடன் தொடர்புடைய வேறு யாருக்கும் பிரச்சினை இல்லை. ஜனாதிபதி கைச்சாத்திட்டால் அவர்கள் இருவரையும் தூக்கிலிட முடியும். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் இன்று அரசாங்கத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார். அதேபோன்று இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்படும் ஷானி அபேசகர இன்று குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கிறார். அதனால் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள், வெளியில் இருக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். கரம்போட்டுக்கு பிரேரணை கொண்டு வந்தவர் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். கரம்போட் பகிர்ந்தவர் சிறையில் இருக்கிறார். அதேபோன்று சஹ்ரானின் ஆட்கள் மாநிலையில் புத்தர் சிலையை சேதப்படுத்த முற்பட்ட போது அதனை காட்டிக் கொடுத்தது முஸ்லிம் நபரொருவர். ஆனால் அந்த நபருக்கு சஹ்ரானின் குழு துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் அவர் இன்று சுயமாக இயங்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த நஷ்ட ஈடும் வழங்கப்படவில்லை, அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் இப்ராஹிமுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. கொழும்பு கல்கிசை பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்து பெருந்தொகை பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை 18ஆம் தேதி ஒரு வீட்டுக்குள் புகுந்து 1,41,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 பெண் சந்தேக நபர்களும் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபரும் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த குற்றத்தில் ஈடுபட்ட 2 பெண் சந்தேக நபர்களும் நேற்று தெகிவளி பகுதியிலும் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சந்தேக நபரும் ஹெட்டன் பத்தனை பகுதியிலும் கைது செய்யப்பட்டனர்.
8 ஜோடி தங்க காதணிகள், 4 தங்கப்பதக்கங்கள், ஒரு கைவளையல், 10 தங்க நெக்லஸ்கள், ஒரு கைக்காப்பு, 2 தங்க மோதிரங்கள் மற்றும் பல பொருட்கள் உட்பட திருடப்பட்ட பொருட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களுக்கு 28, 46 மற்றும் 53 வயது என்றும், அவர்களில் ஒருவருக்கு 28 வயது என்றும், அவர்கள் ஹெட்டன் பத்தனை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் போலீஸ் தெரிவித்துள்ளது. இதற்கமைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண சிறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளிலும் அமைதியின்மை ஏற்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி யாழ்ப்பாண பாதுகாப்பு படைத்தளபதி மேஜர் ஜெனரல் KJNMPK நவரத்ன யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள் கள ஆய்வு மேற்கொண்டார். மேலும் யாழ் சிறைச்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு பணிகளுக்காக பல இராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான பிரதி காவல்துறை மா அதிபர், மாவட்டத்துக்கான சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்திலுள்ள பல காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் சிறையிலிருந்து கன உலோகப் பொருட்களையும் தளபாடங்களையும் அகற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும், நீண்டகாலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் மன்னாரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணி இழந்த மக்களின் குரல் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் அனுசரணையில் இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்துக்கு முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம், வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு மற்றும் மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதவனை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசமுள்ள காணிகளின் உரிமையாளர்களும், கிராம மக்கள், மக்கள் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என வடக்கின் சில பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நிலம் எங்கள் உரிமை, நீதி எங்கள் இலக்கு, எமது காணி எமது உரிமை, காணி உரிமை ஒரு மனித உரிமையாகும், காணியே எமது வாழ்க்கையும் அடையாளமும், எமது காணி எமது குரல், மக்கள் பசியால் தவிக்கையில் மக்களின் காணிகளில் படைகள் பயிரிடுவதா, வலிகாமம் வடக்கு மக்களின் காணி அபகரிப்புக்கான உயர் பாதுகாப்பு வலயத்தை எப்போது நீக்குவீர்கள், வலிகாமம் வடக்கு மக்களின் நிலமீட்பு போராட்டத்துக்கு மன்னார் மக்களின் ஆதரவு, முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு போராட்டத்துக்கு மன்னார் மக்களின் ஆதரவு, மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மக்களின் நீண்டகால நில உரிமை போராட்டத்துக்கு மன்னார் மக்களின் ஆதரவு, இலங்கை அரசே பூர்வீக காணிகளை உடனடியாக உரிய மக்களிடம் ஒப்படையுங்கள் என்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது மாதாந்த சம்பள பட்டியலை தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ள விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறும் சம்பளத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு அவர் தனது சம்பள பட்டியலை பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் அர்ஜுனா பகிர்ந்த ஆவணத்தின்படி அவரது சம்பளத்தில் எரிபொருள் கொடுப்பனவானது 1,79,000 2,44,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சம்பள பட்டியலுடன் இணைக்கப்பட்ட ஒரு முகநூல் பதிவில் கூறப்படும் இந்த அதிகரிப்பு குறித்து அர்ச்சனா பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இதேபோன்ற தொகை 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெருக்கப்பட்டு பெலவத்தையில் உள்ள வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உண்மையை பேசுபவர்களை கைதட்டி மூச்சு திணற செய்யுங்கள் என்று கூறிய அவர் நாடாளுமன்றத்தில் தான் ஆற்றிய உரையையும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்த சம்பளம் 60,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அர்ச்சனா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் புதிய மாதாந்த சம்பளம் 4,84,000 ரூபாய் என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை தமிழரசு கட்சியில பாராளுமன்ற குழு தலைவர் மாறினதாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்களுடைய கட்சி இப்போ உள்ளக பொறிமுறையை ஆதரிக்குது என்றெல்லாம் ஒரு கூட்டத்தை சொல்றாங்க. அது முற்றுமுழுதாக தவறு. நாங்கள் எப்பொழுதும் ஒரு சர்வதேச விசாரணை தான் வேணும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உள்ளக பொறிமுறை அரசாங்கம் உள்ளக பொறிமுறையிலே சில விசாரணைகளை மேற்கொள்றதாக இருந்தால் அது சம்பந்தமாக இருக்கிற சில பிழைகளை சுட்டி காட்டுவது நான் செய்து வரும் ஒரு விடயம். அந்த வழியிலே தான் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே, சத்ரகொண்டான் மாத்திரமல்ல நாடு முழுவதும் வடக்கு கிழக்கு முழுவதும் எத்தனையோ படுகொலை நடந்திருக்கு. இதுகள் சம்பந்தமாக எந்த விசாரணையும் இல்லை. உதாரணமாக கிளிவட்டி பிரதேசத்திலே குமாரபுரத்திலே திருவண்ணாமலை Chanakyan, can you make it brief? Yes sir. திருவண்ணாமலையிலே குமாரபுரத்திலே Yes, sir. We are allocated a certain amount of time to raise a 27-2. So, but this just because the House has taken too long for its proceedings. This is not at all here, so I have given you a concession, honourable member. Okay, sir. I'm winding up, but I need to be given enough time to raise the question. So your question has okay, already sir. been raised. Okay. I'm winding up. A little more additional that I have given you. I'm finishing. So in Kumarapuram in Trincomalee, 6 people were arrested. At the time, later they were sent to Anuradhapura, and the case is gone, no more. In Satrakonda, investigations are so, which is precisely why we don't agree with any domestic investigation, because there is no point in it, and the victim community rejects it, which is precisely what we say. But if the government is going to investigate certain things, at least then there should be certain things that they do within the procedure that can give some confidence, which is what I have said. So I raise these questions to the Honourable Minister. Honourable Minister. What's, can we wait for the Honourable Minister's reply? Okay, Honourable Member, what's your point of order? Honourable Minister. Make it very brief, by the way. Yes, what's your point of order? கௌரவ துணை சபாநாயகர் அவர்களே, கௌரவ சாணக்கியன் அவர்கள் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு வந்து ஏதோ தமிழரசு கட்சி வந்து உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதாகவும் நான் குறிப்பிட்டதாகவும் அப்படி அல்ல, தாங்கள் அப்படி எந்த ஒரு இடத்திலும் வந்து வலியுறுத்தவில்லை. தங்களுடைய நிலப்பாடு வந்து ஒரு சர்வதேச விசாரணை என்பதை இன்றைக்கு ஏதோ நான் இந்த சபைக்கு வந்தும் வெளியிலேயும் தமிழரசு கட்சியினுடைய நிலப்பாடு சம்பந்தமாக வந்து தவறாக கருத்துக்களை தெரிவித்ததாக வந்து சொல்லியிருக்கிறார். இந்த சபையிலேயே வந்து செம்மணி புதைக்குழிகள் சம்பந்தமாக 77 கேள்வி பதில் தெரிவிக்கின்ற வகையிலே சாணக்கியன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். அரசாங்கத்துடைய விசாரணை நடத்துகின்ற பொழுது வந்து சர்வதேச கண்காணிப்புகள் அவசியம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப ஒரு உள்ளக விசாரணைக்கு எதிரென்றால் அதை பற்றி கதைக்கவே இயலாது. உள்ளக விசாரணைக்கு தாங்கள் தயாரில்லை என்றால் நாங்கள் இதை ஏற்கவில்லை, நாங்கள் சர்வதேச விசாரணை மட்டும்தான் தேவை என்றதை தான் வலியுறுத்தோம். அரசாங்கம் செய்ய போறதுக்காக அரசாங்கம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்றத வந்து Honourable Minister, you can carry on, please. காலநிலை மாற்றம், உற்பத்தி செலவுகளின் அதிகரிப்பு மற்றும் சந்தை சவால்கள் போன்ற காரணிகளால் வடக்கு மாகாணத்தின் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படாத வகையில் கூட்டுறவு இயக்கத்தை மையப்படுத்திய புதிய செயற்பாட்டு வேலைத்திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் விரிவான உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. Even in the livestock also very high potential, but other than the Jaffna districts, other 4 districts, we have good potential gravity irrigation tanks. The land also available, but the problem is sometimes the climate changes that is affected sometimes because last Deepa also over heavy rain, agriculture products also reduce because of the over flooded, and other things sometimes due to the severe drought in the sometime in the other months. So we have to take actions to how to overcome this situation and how to make the food security in the province. In this time, because of the Ditwa, all the tanks were full during the Maha season also, and
After that, we continuously received rains in January, February, and March also received. That's why all the when we started the Jala season, that's also when tanks were full, and that's why we have achieved more than 100% of the products, more than expected. We have received more than expected, so that's a very great achievement. But in the future, that's a problem. In the El Nino effect is also coming in this month and next month also. They are predicted that no rain in this month and next month, and even in the normally in the October and the other monsoon rain also. Sometimes they predicted that sometime within the short period very heavy rain will come. So that's a very serious thing. So that's why we have to how to overcome this issue. That's why this is a meeting, and I want to thank the Australian High Commission for arranging and for funding this initiative, and I want to thank all the officials from agricultural land. We have a lot of agricultural land in northern province, except Jaffna limited area. But other 4 districts we have a lot of agricultural land, ideal land, and rehabilitated irrigation system. Our provincial irrigation department, they rehabilitate a lot of tanks, and the strong farming tradition. Comparing the other provinces, northern province has farming tradition with our farmers, especially the youngest, and access to domestic and export market also started in other provinces. Those are the main areas I identified. And our cooperative sector, the cooperative infrastructure. Another team went to Tunukai and looked at all the different agriculture related work there. Then they also did a field visit to Akrayan to look at what is happening with paddy transplanters and farmers. And then they also went and saw the rice flour and soon to be started papadam production in Tiruvayar. They wanted to go to a rice mill, but because of time constraints, they couldn't. So today, really, we hope to discuss and come up with some concrete ideas about how we can strengthen food security in the northern province over the next few years using the cooperatives as an institution. So if we can focus on that and try to come up with some but nutrition, when we think about the children's side, we should supply regularly, so therefore we have to think about it also. And if we can ask students and school community to contribute those things, and also we can have a good implementation plan with at the end of the day, it should go to the market. We should present to the market with a good quality product, and then the consumer should buy that. So we have to have a planned production system to cater to that environment. So that's why now with the support of FAO, Department of Agriculture, Geologists, Trophic System, we also mentioned that. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய கட்டுமான நடவடிக்கைகளுக்காக மருத்துவமனையின் சில பிரிவுகளை மாகாண சபைக்கு சொந்தமான கட்டடத்துக்கு தற்காலிகமாக இடமாற்றுவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயகன் அவர்களின் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. முடிவடையக்கூடிய வகையில் அதுக்கான கோட்டேஷன்ஸ் கால் பண்ணி இப்போ ப்ரோசஸில் இருக்குது. அந்த கால பகுதியில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இல்லையென்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் அட்டாச்மெண்ட்டில் இருந்தவர் அவர் சிக் லீவில் இருந்திருக்கிறார். இப்போ அஷ்யூம் பண்ணிட்டேன் நாங்கள். பட் ப்ரோக்ரஸ் அதாவது மொத்த அலோகேஷன் பார்க்கும்போது பிஎஸ்டிஜியில் 74 வேலைக்கு 402.614 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சிபிஜிக்கு 63 வேலைகளுக்கு 58.6, மெயின்டெனன்ஸ் 59 வேலைகளுக்கு 23.4 மில்லியன். அந்த வேலை சைட் ஆர்கிடெக்டும் பில்டிங் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸும் போய் பார்த்தது ஒரு பங்காய்ச்சினால் எங்களோட கோரிக்கை செய்கிறோம்.
உடனே அரேஞ்ச் பண்ணி அதை உடனே கொடுக்கக்கூடிய வழியை செய்யும். அந்த கொண்டிஷன் கவனமாக பாருங்க. இந்த பேங்கோட நியோசிஃபை பண்ணுங்க அந்த கொண்டிஷன்ஸ். ரெண்டு கம்ப்ளீட் ஆகிட்டுது ஃபுல்லாக. ஃபைனல் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தபடி இருக்குது. மன்னாருண்ட உண்டு, எங்களோட ஸ்டோருண்ட உண்டு. அது ரெண்டும் பெற வேண்டி இருக்குது. வந்தால் அது ஃபுல்லாகவே ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்ப்ளீட் ஆகும். மற்றது வந்து எல்டர்ஸ் ஹோமோட மாஸ்டர் பிளான் கம்போனண்ட் அது ஆகஸ்ட் எண்டுக்கு தான் அந்த பீரியட் முடியுது. இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் கார்கில் சதுக்க வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. You join you today at this meaningful national initiative, Pay Digital Jafna. The world today is advancing at an unprecedented pace through the digital revolution. At the heart of this transformation lies the digital economy, and at the very core of the digital economy is digital payments. The government, under the leadership of His Excellency President Anura Kumara Dissanayake, has identified poverty alleviation, clean Sri Lanka, and digitalization as its three key national policy priorities. These are visionary pillars aimed at steering our country towards a modern, accountable, and sustainable future. Today's event is a significant step in translating the national agenda of digitalization into the everyday lives of our people. For generations, we have been accustomed to conducting transactions through physical cash, banknotes, and coins exchanged from hand to hand. However, the world has rapidly moved beyond those traditional methods towards a cashless payment ecosystem. This is not merely a technical advancement, it represents a fundamental transformation in the way of modern economic functions. As a nation and as a province aspiring compete successfully in the global economy, we have no choice but to embrace this transformation. It is no longer sufficient merely to follow change. We must become active participants in it. Digital payment is far more than an alternative method of making transactions. It is a modern economic framework that promotes speed, security, transparency, reliability, and accountability. At the same time, we must not overlook another significant benefit of digital payments. When financial transactions are properly recorded, transparency in economic activities is strengthened, opportunities for fraud and corruption are significantly reduced, and lawful commerce and tax compliance are enhanced. In this way, the digital economy makes a meaningful contribution towards achieving the national vision of Clean Sri Lanka. இந்திய உலகம் தொழில்நுட்ப புரட்சியின் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தின் மையத்தில் உருவாகி கொண்டிருப்பது டிஜிட்டல் பொருளாதாரம். அந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தின் இதய துடிப்பாக விளங்குவது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மாற்றம். மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வறுமை ஒழிப்பு, தூய்மையான இலங்கை மற்றும் டிஜிட்டலைசேஷன் ஆகிய 3 தேசிய கொள்கைகளும் நாட்டை நவீனமான, பொறுப்புமிக்க மற்றும் நிலையான வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்லும் தொலைநோக்குடைய இலக்குகளாகும். இன்றைய இந்த நிகழ்வு குறிப்பாக டிஜிட்டலைசேஷன் என்ற தேசிய கொள்கையை மக்களின் அன்றாட வாழ்வுடன் இணைக்கும் ஒரு முக்கிய செயல்முறை. நாம் பல தலைமுறைகளாக தாள் நாணயங்களையும் நாணய காசுகளையும் கைகளால் பரிமாறிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் உலகம் இன்று அந்த எல்லைகளை தாண்டி திரவ நாணயமல்லாத பண பரிவர்த்தனை முறையை நோக்கி வேகமாக முன்னேறி வருகின்றது. இந்த மாற்றம் வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல, அது உலக பொருளாதாரத்தின் புதிய பண்பாடாக உருவெடுத்திருக்கிறது. எனவே உலகத்துடன் போட்டியிட்டு முன்னேற விரும்பும் நாடாகவும் மாகாணமாகவும் நாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மாற்றத்தை பின்தொடர்வது போதாது, மாற்றத்துடன் இணைந்து நாமும் முன்னேற வேண்டும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது வெறுமனே பணம் செலுத்தும் ஒரு மாற்று வழிமுறை அல்ல.
அது வேகம், பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் ஒரு நவீன பொருளாதார கட்டமைப்பாகும். அதேவேளை டிஜிட்டல் கட்டண முறையின் மற்றொரு முக்கியமான பலனை நாம் மறந்துவிடக்கூடாது. பண பரிவர்த்தனைகள் முறையாக பதிவாகும் போது பொருளாதார நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கிறது. முறைகேடுகளுக்கும் ஊழலுக்கும் இடமளிக்கும் வாய்ப்புகள் குறைகின்றன. சட்டபூர்வமான வர்த்தகமும் வரி ஒழுங்கும் வலுப்பெறுகின்றன. இதன் மூலம் தூய்மையான இலங்கை என்ற தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் டிஜிட்டல் பொருளாதாரம் உறுதியான பங்களிப்பை வழங்குகிறது. அதே நேரத்தில் நிதி சேவைகள் அனைவரும் எளிதாக அணுகும் வாய்ப்பு விரிவடைவதன் மூலம் சிறு தொழில் முனைவோரும் குறைந்த வருமானம் பெறும் மக்களும் பொருளாதார வளர்ச்சியின் முதன்மை பயனாளிகளாக மாறுவதற்கு இது வழிவகுக்கிறது. 3 நிமிடங்கள். நன்றி, தேங்க்யூ. எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது பழங்களில் அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணி. அவரோட சட்டத்தரணி நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்களில் அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால் கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும். கேன்சர் தான் கூட வருகிறது, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில் வர கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் 4 கொண்டு. உதாரணத்துக்கு புகையிலை, பழங்களவர் தெரிவித்ததில் பார்த்தா புகையிலையில் பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது புகையிலையில் பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை அவரை காய வைக்கிற எத்தனால், இதனால் ஆண்களில் வர கேன்சர் 4 கொண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால், ஓரல் கேன்சரால் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000, அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சில் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலுமன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சா என்று சொல்லப்படுகிற பண்ணை, அங்கே உற்பத்தி செய்யப்படுற பழங்களில் பாவிக்கப்படுறது முழுக்க ஃபார்மலின். கௌரவ மூலாசரண மதுரமணி அங்கே பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்கே பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறது தான் இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர்ஸ், அதாவது வாயில் ஆண்களுக்கு வர இந்த கேன்சரில் முக்கியமானது புகையிலை. நேற்றை பார்த்து எங்களுடைய கயத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறதை தடுக்கக்கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையிலை உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன், வடக்கு மாகாண மக்கள் அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதில் இப்போ பார்சரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், அல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட் அடுத்தது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். 2வது இங்கே இருக்கிறது கயத்திரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாகும். ஜோஜி பாருங்க, இப்போ வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா. வடக்கு மாநில பேரிட்ட பாருகிற நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிடுவா தெற்கில் ஓட்டவில்லை நான் சொல்லுவேன். ஆனால் இவர் சொல்லி கொடுக்காரு, இல்லை வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. புகையிலையை நாங்கள் நட ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, எந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும், அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள் கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்டு இந்த பிரேரணை சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச்சா ஃபார்ம், இந்த ரீச்சா ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபார்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில் ரீச்சா ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்கள் உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளமுபரம் தம்பியும் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பருத்தத்துறையில் 500 ஏக்கர் காணியிலோ 500 பரப்பு அவ்வளோ கொடுக்க 500 பரப்பு காணியை கொடுத்து 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியோ ஒரு ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதோட தோண்டுவோம். நன்றி ஐயா.
இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.